மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நெஞ்செலும்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 kg நெஞ்செலும்பு வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் வச்சுருக்கேன். இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சௌச்சௌ ஒரு 6-7 பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிச்சாறு 1 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம இப்போ நெஞ்செலும்பு குழம்பு செய்ய போயிடலாம். ஸோ அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். 2 ஸ்மெல் வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நறுக்கி வச்சு நம்ம வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு. ஸோ கொஞ்சம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். ஸோ அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி லைட்டாக மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க சௌச்சௌவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சௌச்சௌ போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். வதக்கினோன்னே நம்ம வேக வச்சுருக்க நெஞ்செலும்பு கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கியாச்சு. நம்ம வச்சுருக்க மிளகாப்பொடியெல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். மிளகாப்பொடியெலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைச்சல் தண்ணியை ஊற்றிப்போம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய்லாம் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விசில் வச்சு இறக்குனதுக்கப்புறம் தேங்காவை நைஸாக அரைச்சி அதில் ஊற்றி ஒரு கொதி வச்சு இறக்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம விசில் வச்சிடுவோம். 3 சவுண்ட் வரட்டும். ஸோ 3 சவுண்ட் வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ நெஞ்செலும்பு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட நெஞ்செலும்பு குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்ச ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நெஞ்செலும்பு குழம்பு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா பேக் பெயின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. எஸ்பெஷலி அந்த ரீஜென்ரேட்டிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதால் ஏற்படுற பாதிப்புலேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். அதால் வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறையும்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது.
ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கெலாம் இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த நெஞ்செலும்பு குழம்பு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இதில் உள்ள எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க ப்ளஸ் ஹெல்த்தியான டிப்ஸ் பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.